வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். சண்டைகளை தவிர்த்தல். வாய் சண்டை, வாக்குவாதம், ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருத்தல், பிணக்கு, விதண்டாவாதம் ஆகியவை நம் வாழ்க்கையில் பங்கு பெறுகின்றன. 4 பேர் சேர்ந்தால் சண்டை வராமல் இருக்காது. எவ்வளவு பெரிய இடமானாலும் என்ன, அங்கே போய் பார்த்தால் தெரியும். எங்கேயும் இதெல்லாம் இருக்கும். நம் வீட்டில் இருக்கக்கூடாது என்றால் எப்படி அது நடக்கும் என்றெல்லாம் சொல்லி நாம் சண்டையிடுவது சகஜம் என்று சொல்கின்றோம். 2 குழந்தை சேர்ந்துக்கிட்டா அப்பா அதுங்க படுத்துகிற பாடு அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோரை. ரெண்டும் அடிச்சுக்குதுங்க அப்படின்ட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல் வளருதுங்க. நாம் பழகும் இடத்தில் எந்த சண்டையும் என்னால் வரக்கூடாது என்ற முடிவை ஒரு அன்பர் எடுத்துக்கொண்டால் சண்டைகளை தவிர்ப்பதே என் கொள்கை. ஒருவர் ஆரம்பித்து கொள்கைப்படி அவர் சண்டை போடாமல் மனதை திடமாக நிறுத்தினால் வெற்றி பெற்றால் ஸ்ரீ அன்னையிடம் அவர் பரிசு பெறலாம். இப்படி ஒருவர் சொன்னால் அதற்கென்ன அர்த்தம்? அவர் மனதில் வெறுப்பு, கசப்பு, பிணக்கு, போராமை இல்லை என்று பொருள். அந்த வெற்றியை அவர் பெற்ற பின் அவர் நெஞ்சம் ஸ்ரீ அன்னையின் பொக்கிஷமாகின்றது. சண்டை சச்சரவு இல்லாத இடங்களில்தான் தெய்வம் குடியிருக்கும். எப்பவுமே வீட்டில் பிரச்சனை சண்டை இருக்கும் பொழுது அந்த வீட்டின் வளமும் குன்றி போகும். மனம் சந்தோஷமாக இருந்தால்தான் நாம் செய்யும் அத்தனை காரியங்களும் வெற்றியை தரும். ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவி, குடும்பத் தலைவன் சந்தோஷமாக இருந்தால்தான் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும். 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்காது. எப்பவுமே மனசோர்வுடன் அங்கே இருக்கிறவங்க கூட மனசோர்வுடன் வீட்டு சூழ்நிலை எண்ணி மனவேதனையுடன் அவங்க எதுலேயுமே பிடிமானம் இல்லாமல், பிடிமானம்னா எதிலும் விருப்பம் இல்லாமல் அவங்க முகம் சோர்ந்து இருப்பாங்க. அங்கே ஸ்ரீ மகாலட்சுமி எப்போவுமே வரமாட்டாங்க. அதனால தான் எப்போவுமே சண்டைகளை தவிர்க்கும் இடத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி குடியிருப்பார் என்று ஸ்ரீ அன்னை என்ன சொல்கிறாங்க, சண்டை இல்லாத இடத்தில் நான் இருப்பேன், அவங்க மனசில் எப்போவுமே நிறைந்திருப்பேன். சண்டைகளை தவிர்க்க நாம் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். சண்டை ஸ்ரீ அன்னைக்கு பிடிக்காது என்பதால் அதை அறவே நீக்க வேண்டும் என நாம் முதல்ல முடிவு செய்யணும். நம்மிடம் ஒருவர் சண்டையிட்டு வந்தால் இதற்கு நான் எப்படி துணையாவேன், அந்த காரணத்தை கண்டுபிடித்து விளக்குவேன் என்ற கொள்கையை மேற்கொள்ள வேண்டும். 2வது, பிறர் சொல்வதில் உள்ள உண்மையை அலசி பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வது, நம் கருத்தில் உள்ள தவற்றை ஆராய்ந்து விளக்க வேண்டும். 4, நம் பழக்கத்தில் சண்டையை வளர்ப்பதற்கு துணையானவற்றை கண்டு விளக்க வேண்டும் என்பது 5வது. அதாவது சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது உண்மையான என்ன காரணத்தினால சண்டை வருதோ, எதனால் சண்டை வருது, இந்த சண்டை நம்மால் வந்ததா என்பதையெல்லாம் ஆராய்ந்து நம்ம அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். சரி, அன்னைக்கிட்ட எப்பவுமே பிரார்த்தனை செய்யணும். மதரம்மா, நான் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, யார் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசக்கூடாது, எப்பவுமே உங்களுடைய மகளா, உங்கள் வழி நடத்து மகளா நான் இருக்கணும், எப்பவுமே என் கூட நீங்கள் இருக்கணுமா அப்படின்ட்டு மனமுருகி ஒவ்வொரு அன்பரும் தினைக்கும் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அந்த வீட்டில் சண்டையே வராது. உங்களால் சண்டையே வராது. மற்றவர்கள் உங்களை நோக்கி சண்டைக்கு வந்தாலும் அவர்கள் உங்கள் முகம் பார்த்து அமைதியாக போய்விடுவார்கள். இது ஸ்ரீ அன்னையோட அருள். இந்த பகுதி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே சண்டை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பேச்சையும் குறைக்க வேண்டும் என்பதும் இதில் பதிவிட விரும்புகிறேன். அது ஸ்ரீ அன்னை சொன்னது தான்.
குறை கூற மறுத்தல். இந்த பதிவை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ரொம்ப லாங் வீடியோ வந்து ஏன் போட முடியலன்னா, நிறைய அன்பர்கள் வந்து அதை பொறுமையாக பார்த்து அதை வந்து கிரகித்து கொள்ள அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு உகந்த பதிவுகளை தான் நான் பதிவிட்டிருக்கேன். அதனால் நான் வந்து சின்ன சின்ன பகுதியாக தான் நான் இப்போ இனிமேல் வரும் வீடியோவில் குறைந்த நிமிடங்களில் தான் நான் போடுறேன். எல்லாமே அற்புதமான வீடியோக்கள் தான். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.